லாஸ்ட்டு பாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா அவங்களோட தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால, எனக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் தெரியலங்கண்ணா. ம். எல்லாம் திரும்ப திரும்ப குரூப்ல பார்க்கறது, நோட்ல எழுதி வச்சுட்டு இருக்கிறது, பிள்ளைங்களுக்கு நான் அத ஃபாலோ பண்றதுனால, ம். ரொம்ப நெறைய சொல்றதுக்கு எதுவும் இல்லண்ணா. நான் பணம் மட்டும் இல்ல, அது மட்டும் வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்ல வந்து நிலத்தடி தண்ணி தான். போர் வாட்டர் தான் ம். நாங்க யூஸ் பண்றோம். ஆ ம். அது செப்பு பாத்திரம், இல்ல நார்மல் எவர் சில்வர் பாத்திரம் இந்த மாரி யூஸ் பண்றோம். மத்தபடி சமையலுக்கெல்லாம் குக்கிங்னா நாங்க வந்து மண் பாத்திரம் தான யூஸ் பண்றோம். மோ ம். மோ நெறைய இது. அதான் நெறைய உங்களுடைய இத நெறைய ரிப்பீட்டடா நான் கேட்டுட்டு இருக்கும்போது, அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பேதிலாம் நார்மலா தான அப்பப்ப எடுக்கிறதுனால எதுவும் டிஃபரன்ஸ் இல்லண்ணா. ம். பல்பொடி நான் வாங்கல. அப்புறம் நீங்க சொன்னதுக்கப்புறம் இப்ப வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா. இப்போ வீட்ல சரி. எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. அதனால ஓகே. நல்ல ஃபீட்பேக் எல்லாருமே சொல்றாங்கண்ணா. ரொம்ப சரி. தேங்க்ஸுங்கண்ணா. இப்ப இந்த லாஸ்ட் 1 வாரத்துல உங்களுக்கு ஏதாச்சும் குறிப்பிடத்தக்க சேஞ்ச் ஏதாச்சும் ஃபீல் பண்ணீங்களா? வெயிட் கொஞ்சம் கொஞ்ச மாதிரி, பாரம் இல்லாத மாரி இல்ல எப்படி? லைட்டா அது அவங்க எல்லாருமே சொல்ற மாரி சாப்பிடணும். அத காலம்பர சமைச்சு முடிச்சோனே டேஸ்ட் பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு டேஸ்ட் பார்த்து தான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். ம். ஆ பேலன்ஸ் இருக்கிறதையும் சேர்த்து சாப்பிட்டுருவேன். இப்ப கரெக்ட்டா ம். மட்டும் செஞ்சுட்டு, டேஸ்ட் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு, அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறதுங்கண்ணா. இந்த சாப்பிடணுன்ற உணர்வு வரும்போது, பசிச்சா சாப்பிட்டுப்போம், வெயிட் பண்ணுவோம். அப்படின்ற மாரி கண்ட்ரோல் மைண்ட் செட் பண்ணிக்காச்சுண்ணா. அதனால இப்ப ஓகே. கொஞ்சம் பரவாயில்லங்கண்ணா. ஆ சரி. ஹெல்த் பெஸ்ட்டா இருக்கு. அத சாப்பிட்டு முடிச்ச உடனே டயர்ட்னஸ் இல்லல்ல? ஆ முன்னாடி இருந்ததுங்கண்ணா. இப்போ நான் ஃபாலோ பண்ணும்போது டயர்ட்னஸ் இல்லங்கண்ணா. இல்ல. டயர்ட்னஸ் இல்ல. ஓகே. டயர்ட்னஸ் இல்ல. தூக்கம் வரும். ம். அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட ஷேர் பண்ணி பேசிட்டு இருந்தேன். யாரும் வேக வேகமா ஆஸ் யூசுவல் ரெகுலரா வீட்ல சொல்றது டிவி பார்த்துட்டு சாப்பிடாதீங்க, பேசிட்டு சாப்பிடாதீங்க. நான் சமைச்ச ஃபுட் எப்படி இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு ம். முடிச்சுட்டுன்னு ரெகுலரா பிள்ளைங்கள்ட்டயோ, வீட்டுக்காரங்கள்ட்ட, அத்தைட்ட எல்லார்ட்டயும் சொல்றதுங்கண்ணா. அதனால ஓ. வீட்ல டிவி ஆஃப் பண்ணிடுவோம், பேச மாட்டோம். அதனால வேண்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்றதுனால வேண்டி மென்னு சாப்பிடுங்க. இன்னும் நல்லா மென்னு ம். சாப்பிடுங்க. வாயில ம். வந்து 32 பல்லு எதுக்கு நம்மளுக்கு இருக்குதுன்னா, அத்தன டைம் மென்னு சாப்பிடணும். அதெல்லாம் நீங்க குடுத்த கைட்னஸ்ல நான் வீட்லயும் திரும்ப ரிப்பீட்டடா பேசுறதுனால, சரி. எல்லாருமே அத ஃபாலோ பண்றாங்க. அதனால ஓகே. ரொம்ப ஹேப்பியா இருக்கோங்கண்ணா. ஹேப்பியா இருக்கோம். ஓகே. நல்லது. வணக்கம் சார். நான் வணக்கம், 2 வணக்கம். நாள் தான் ஃபாலோ பண்ணேன். ஊருக்கு போயிட்டேன். ஆமா, நான் அங்க சொன்னீங்க. போய் நான் ஆ மென்னு மெதுவா சாப்பிட கொஞ்சம் பழகிட்டேன் சார் இப்ப. ஓகே. தண்ணியும் நடுப்புற குடிக்கிறதில்ல. ம். இப்ப டிராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் ஹெவினஸ் இருக்குது வயிறு. ம். அந்த சொன்னாங்க இல்லையா? ஆசன வாய் அரிப்பு அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஓகே. ஹெவினஸ்ஸா இன்னைக்கு இருக்கு. அ சா ச டெம்ப்ட் ஆகுது. காஃபி குடிக்க கூடாதுன்னு கண்ட்ரோல் வந்திருக்கு. அத கலக்கும்போது எல்லாரும் கலக்கும்போது நம்ம குடிக்கணும். வீட்ல ம். எல்லாரையும் மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். குடிக்க கூடாதுன்னு. ஆ. ஓகே. நீங்க காஃபி கலக்கிறப்ப நீங்க சுக்கு காப்பி கலந்துக்கங்க. சுக்குமல்லி காப்பி இல்ல வேற ஏதாவது மூலிகை காப்பி மாரி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு ஆ. எதுவும் இல்லாம இருக்கப்ப தான் உங்களுக்கு அது குடிக்கணும் மாரி ஒரு ஆசை வரும். உங்களுக்குன்னு ஒண்ணு ஆ. தனியா ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்களுக்கு அது, உங்களுக்கு இது. அவங்களும் ஸ்லோவா உங்கள பார்த்து அவங்களும் மாறிடுவாங்க கண்டிப்பா. ஓகேங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். நாளைக்கு ஓகே. திருப்பி பேதி எடுக்கணும் சார். வெளி ஓகே. போன வாட்டி பேதி எடுத்ததுல உங்களுக்கு எப்படி அனுபவம் வந்தது? ஆ பேதி எடுத்தோனே வயிறு நல்லா லைட்டா இருந்தது சார். எனக்கு ம். டயர்ட்னஸ் அவ்வளவா தெரியவே இல்ல. ம். நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணேன். ஓகே. டயர்ட்னஸ் தெரியல. ஓகே. ஏற்கனவே 1 இயர் பிஃபோர் தான் எடுத்திருந்தேன். ம். இப்ப ம். வந்து இப்ப எடுத்திருக்கிறேன் சார். போன வாரம் எடுத்தேன். இப்ப வெளி சாப்பாடுலாம் ஆயிட்டதுனால நாளைக்கு திருப்பி எடுக்கலாமான்னு அதான் கேட்கிறேன் சார். ஓகே. தாராளமா எடுக்கலாம். போன வாரம் ஆ 1, இந்த வாரம் ஒரு வாட்டி எடுத்தாச்சுன்னா, நம்ம அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தா போதும். மென்னு சாப்பிடுறதுனால நல்லா கேப் அது என்ன எப்படி சொல்றது சார்? அளவு கொஞ்சம் கம்மியா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் சார். முன்னாடி களைப்பா தூக்கம் வரும்னு சொன்னேன் இல்லையா? இப்ப ம். அதெல்லாம் இல்ல. ஃப்ரெஷ்ஷா ஓகே. இருக்கிறேன். ஆ ஓகே. தண்ணி நடுப்புற குடிக்கிறது இல்ல சார். ஆ ஓகே. ஓகே. ஃபாஸ்ட்டா சாப்பிடுவேன் முன்னாடி. இப்ப ம். வந்து மாறி இத கொஞ்சம் மாத்திருக்கிறேன். நல்லா மாறுதல் தெரியுது. சாப்பிடுறப்ப கவனத்தோட சாப்பிட முடியுது இப்ப உங்களால ஈஸியா. ஆ, ம். ஓகே. ஓகே மேடம். ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.